தமிழக பாஜகவின் அடுத்த திட்டம். டெல்லியிலிருந்து கசிந்த தகவல், ஆட்டம் காணும் அதிமுக. தமிழக அரசியலை பொறுத்தவரை 2 திராவிட கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி செய்து வந்த நிலையில், மூன்றாவதாக பாஜக கட்சி காலூன்றி வளர்ந்து வரும் நிலையில் தற்போது டெல்லியில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு என்று போட்ட பிளான் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தமிழகத்தில் 5 முனை போட்டியாக இருக்கும் என ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக என்ற மும்முனை போட்டியில் நாம் தமிழர் கட்சி, விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியும் வருவதால் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லாமல் இந்த தேர்தல் இருக்கப் போகிறது என்று அரசியல் விமர்சகர்களால் பேசப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் தற்போது வரை பெரியதாக கூட்டணி அமையாமல் சீமான், விஜய் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம் போட்டு இருப்பதாக தெரிகிறது. திமுக கூட்டணியில் இதுவரை யாரும் வெளியேறாமல் 2019 இருந்து அதே கூட்டணியே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடர்கிறது. பாஜக தேசிய கூட்டணியில் பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் 40க்கு 40 தொகுதியிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றுள்ளது. தென் மாநிலத்தில் காலூன்ற முடியாமல் இருக்கும் பாஜக தற்போது இந்த தேர்தல் மூலம் கேரளாவில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. ஆந்திராவிலும் காலூன்றியது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொண்டது. அதிமுக 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என கூறி வரும் நிலையில் ஒரு தொகுதியில் கூட வெற்றியை பிடிக்கவில்லை. அதேபோல சில தொகுதியில் பாஜக 2ஆம் இடமும் 3வது இடத்தில் அதிமுகவும் சென்றது. 2026 தேர்தலை மையமாக வைத்து நகரும் பாஜக எப்படியாவது அதிகப்படியான சட்டமன்றத்தில் வெற்றியை பிடிக்க வேண்டும் என்று, எதிர்க்கட்சியை பிடிக்க வேண்டும் என்று தன்னுடைய பணிகளை தொடங்கி வருகிறது. இதற்காக டெல்லியிலிருந்து தமிழக பாஜகவுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. அதன்படி பாஜகவில் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. அது தொடர்பான கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதில் புதிய உறுப்பினர் சேர்க்கை, உள்கட்சி தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக தமிழக பாஜக நிர்வாகி ஒருவர் கூறும்போது, மிஸ்டு கால் வாயிலாக புதிய உறுப்பினர் சேர்க்கை நடத்தும் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி துவங்கி வைக்க இருக்கிறார். அதற்காக 880000020224 என்ற எண்ணை டெல்லி மேலிடம் தேர்வு செய்திருக்கிறது. தமிழக பாஜக கட்சியில் தற்போது வரை 50 லட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர். ஆனால் திமுகவில் 2 கோடி உறுப்பினர்களும், அதிமுகவில் 2 கோடியே 14 லட்சம் உறுப்பினர்களும் இருப்பதாக அக்கட்சிகள் கூறுகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறி வருவதால் பாஜகவினர் உற்சாகமடைந்துள்ளனர். விரைவில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதால் உறுப்பினர் சேர்க்கையில் ஆர்வம் காட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற இலக்கோடு தமிழக பாஜகவினர் களத்தில் இறங்கி வேலை செய்து வரும் பணியை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.